ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்காம ஜனங்கிட்ட பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் நீ உக்காந்தினாதான் ஜனங்களுக்கே ஓ மேல பயம் வரும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எளிய கர்த்தருக்கு முன்பாக நின்னாதான் ஆகாப்புக்கு இவன் மேல பயம் வரும். கர்த்தருக்கு முன்பாக இவன் நிக்காட்டி ஆகாப்புக்கு பயம் வராது. நிறைய பைபிள் தியானிச்சிட்டா, நிறைய புக்கு படிச்சுட்டா, நிறைய நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துடும். இல்லை நிறைய நேரம் உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் பாட்டு பாடினா நம்முடைய ஊழியம் வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறது கூழாங்கல்லாம் இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும், சாதாரண உலகம் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிரசங்கமாக இருக்கட்டும், ஆனால் அதில் தேவ பிரசன்னம் இருக்குமானால் அதை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு டீப்பாக செய்தி கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கம்பேர் பண்ணிங்கன்னா பில்லிகிரகம் ஐயாவுடைய செய்தியில் அந்த டீப்பாலாம் ஒன்றும் இருக்காது, காஸ்பல் தான். ஆனால் ஒரு மீட்டிங்க்கு லட்சக்கணக்கானவங்க 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்து நீ உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மெசேஜில் இல்லை, அந்த மெசேஜை பயன்படுத்துகிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் வல்லமை இருக்கிறது. ஜனங்களை கொண்டு வருகிறவரும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறவரும் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட தான் பவர் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த அவங்க டேலண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. நம்ம பாடினா பரவாயில்ல, க்ரௌடு வந்துடும். ஒரு பாட்டு பாடினோம்னா, நம்ம ஏறி நின்று பிரசங்கம் பண்ணோம்னா அது வந்து ராங் ஆட்டிடியூட், தப்பான முறை. ஊழியக்காரனை பார்த்து ஜனங்கள் சபைக்கு வரக்கூடாது, கர்த்தரை பார்த்து சபைக்கு வரணும். அந்த ஊழியக்காரனை பார்த்து வந்தாங்கன்னா ஊழியக்காரன் போனால் அவங்களும் போயிடுவாங்க. அவங்க கர்த்தரை பார்த்து வந்தாங்கன்னா யார் போனாலும் அவர்கள் சபையிலே நிற்பார்கள். இன்னைக்கு அந்த அதான் அஃப்கோர்ஸ் கர்த்தர் ஊழியக்காரனை பயன்படுத்துகிறாரு. ஆனால் ஜனங்க எதை பிடிக்கணும்? ஊழியக்காரனை பிடிக்கக்கூடாது, அவங்ககிட்ட வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கணும். அவங்ககிட்ட சொல்லப்படுகிற கர்த்தரை தான் பிடிக்கணும், எவ்வளோ யாரை பிடிக்கக்கூடாது, ஊழியக்காரனை பிடிக்கக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன வேணும்? என்னுடைய ப்ரிப்பரேஷன். நான் உள்ள ப்ரிப்பேர் ஆகணும். நான் ப்ரிப்பேர் ஆகி வந்து நின்னேன்னா ஜனங்கள் என்னை அல்ல, என் மூலமாக வருகிற தேவனை பிடித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையணும். ஃபர்ஸ்ட் உள்ளே போய் உட்காருங்க. உங்களுடைய அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ தெரிலங்க, எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, போராட்டம் மேலே போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல. நாங்களும் நல்லா ஜோம் பண்ணிட்டோம், நாங்களும் அதுக்கப்புறம் ஊழியக்காரங்களாம் பார்த்து ஜோம் பண்ணுறோம். நிறைய ஊழியக்காரங்க எங்களுக்கு ப்ராஃபஸி கூட சொன்னாங்க, இந்த வருஷம் சரியாயிரும்னு. எங்களுக்கு சரியாகலை. நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க சொல்கிற ப்ராஃபஸியை நான் தப்பா சரி அதெல்லாம் நான் சொல்ல வரவே இல்லை. எது சொன்னாலும் அது நிறைவேற வேண்டுமானால் உங்ககிட்ட ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் காத்திருக்கணும். நீங்கள் காத்திருக்காமல் அது சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். அதான் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பிதா என்ன செய்வாரா? பலன் கொடுப்பார். அந்த உள்ளான ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கடைசி காலத்தில் இங்கே அப்போல்லாம் சொல்லி தருவாங்க ஊழியக்காரங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணும்பாங்க. அப்போ சொல்லி தருவாங்க, 1 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னா 2 மணி நேரமாக தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். அப்போ தான் அந்த ஜெபத்தில் அந்த பிரசங்கத்தில் ஒரு வல்லமை இருக்கும்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சிலராக நீ கேட்டேன், 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? 6 மணி நேரம் காத்திருக்கணும். காத்திருந்தால் தான் அந்த 3 மணி நேரம் பிரசங்கத்தில் வெளிப்பாடு இருக்கும். நீ எப்பேற்பட்டதான பயங்கரமான என்சைக்ளோபீடியாவை படிச்சுட்டு வந்து, இல்லை நீங்கள் எப்பேற்பட்ட கமெண்ட்ரிஸை படித்து மிகப்பெரிய ஊழியக்காரனுடையதான தாட்ஸ் எல்லாம் எடுத்து பைபிளில் இருந்தோ அல்லது புக்கில் இருந்தோ அப்படியே கொண்டு வந்து கோட்டெல்லாம் பண்ணி அப்படி 2 கதையை சொல்லி நல்ல பாட்டு பாடி ஜனங்களை கவர் பண்ணலாம் நினைச்சாலும் கர்த்தர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் அது அத்தனையும் விருதா, வேஸ்ட். உன்னுடைய டேலண்ட் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பை. அந்த டேலண்ட்டை கர்த்தர் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாக முடியும். எஸ்தருக்கு நல்லா தெரியுது, ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் என்னை பிடிக்க வைக்கிறது ராஜாவுடைய கண்ணில் இல்லை, கர்த்தருடைய கண்களில் இருக்கு. நான் கர்த்தருக்கு பிரியமாக நடந்துட்டேன்னா ராஜாவுக்கு என்னை பிடிக்கும். நான் முதல்ல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், அதுக்கு ஆயத்தப்படுறேன், அதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு ராஜா கிட்ட போகிறேன். எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நல்ல
கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சபையினுடைய சுபாவம். வெளியே போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா, வருகையில் நிற்கணும்னா முதல்ல சபை உள்ளே என்ன ஆகணும்? ஆயத்தப்படணும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வாசிங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 5:1 வாசிங்கள். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில், நல்லா கவனிங்க, 3ஆம் நாளிலே, எனக்கு அந்த அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. 3ஆம் நாளிலே, இன்னும் ஃபாஸ்டிங் முடியல இல்லை, இன்னும் ஃபாஸ்டிங் என்ன செய்யலை, முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன சொல்லுது? 16வது வசனத்தில், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, நானும் அதே மாதிரி இருக்கிறேன்றாங்க, நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம். எப்படி இருப்பாங்க? 3 நாள் அல்லும் பகலும், ராத்திரியும் பகலும். ஆனால் இந்த அம்மா 3ஆம் நாள் ராத்திரி முடியறதுக்குள்ளேயே வந்துருச்சு. இன்னும் ஃபாஸ்டிங் என்ன செய்யலை, முடியலை. ஃபாஸ்டிங் முடியறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா புறப்பட்டுருச்சு ராஜாவை பார்க்கறதுக்கு. நம்மெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது யாரையாவது பார்க்க போனால் எப்படி போவோம்? நம்ம இருக்கிற ஃபாஸ்டிங்கை தெரியப்படுத்திடுவோம். நம்ம ஒரு ஃபோக்கஸிங். நம்ம ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. இப்போ ஃபாஸ்டிங்கை போஸ்டர் போட்டு அடிக்கிற காலம். இப்போ இந்த அம்மா ஃபாஸ்டிங்கை இன்னும் முடிக்கவே இல்லை. ஆனால் அந்த அம்மா ஃபாஸ்டிங் இருக்கிறது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கெல்லாம் தெரியாது. ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ராஜாவுக்கு பிரியமா. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு. இந்த ராஜாவுக்கு என்ன வஸ்திரம் பிடிக்குமோ அந்த வஸ்திரத்தை நான் போட்டுட்டு போனோம். ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு போனால் தான் ராஜா கிட்ட நிற்க முடியும். இப்போ கல்யாண விருந்துக்கு கூப்பிட்றவங்களே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் கல்யாண விருந்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது இந்த வஸ்திரம் என்பது ரொம்ப முக்கியம். மணவாட்டி சபையினுடைய 2வது குவாலிட்டி, கர்த்தர் உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கிறார், ராஜ வஸ்திரம் கொடுத்துருக்கிறார். நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ற வஸ்திரம் ஒன்று இடத்துல உண்டு. அந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு போய் எங்கே நிற்கணும்? ராஜாவின் சமூகத்தில் நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். இப்போ மணவாட்டியினுடைய நிலை என்ன? ராஜா வந்துட்டார். யாரு? மணவாளன் வந்துட்டார். மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. தட்டும்போது மணவாட்டி சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது? வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்ப இறங்கி வர சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்ப திடீர்னு இறங்கி வான்னு ஆண்டவர் சொல்லுவாருன்னு தெரியாது. ஏன்னா மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, இறங்கி வா, புதிய எருசலேமே இறங்கி வா. எப்ப வருவார் சொல்லாது. நீர் எப்ப கூப்பிட்டாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன், அலங்காரம் பண்ணி ரெடியா இருப்பேன். அந்த சபை தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற சபை. அலங்காரம் கரெக்டா இருக்கணும். நான் இப்பொழுது சொல்லக்கூடியது ராஜ அலங்காரம் என்பது வெளிப்புறமான அலங்காரத்தை சொல்லவில்லை. எஸ்தர் வெளிப்புறமான அலங்காரத்தை பண்ணாங்க. அது சபை பண்ணுவதான அலங்காரத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதுதான் 21:2 வாசிச்சோம். அப்போ சபை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். எப்படி? அலங்காரத்துடன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தெரிஞ்ச வசனம். எப்பவும் சபை எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? கிறிஸ்துவை சந்திப்பதற்கு. ஆனால் அதான் எப்பவும் நான் சொல்வேன், கம்யூனியன் இப்போ கொடுக்குறனால எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி தான் சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனி டைம், எப்போ வந்தாலும், இன்னைக்கு வந்தாலும், இப்போ வந்தாலும், அரை மணி நேரத்தில் வந்தாலும், 5 நிமிஷத்தில் வந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதா அப்படின்னா, நாம் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க, முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. அந்த முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் இப்போ எப்பவுமே ரெடியாக இருக்க முடியும். இன்னைக்கு சபை அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஆண்டவர் இறங்கி வர சொன்னார், இப்போ வராருன்னா உடனடியாக புறப்பட்டு போவேன் அப்படிங்கிற நிலைமையில் நம்மள யார் இருக்குமா? நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கங்க. நம்ம என்ன செய்வோம்? ஒரு 10 நிமிஷம் பண்ணி டைம் கொடுப்போம்.
ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. அந்த டைம் இல்லைன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்தில் நான் என்ன ஆவேன், மறுரூபமாவேன். அப்போ எனக்கு ஒரு இமை பொழுது தான் டைம், ஒரே செகண்ட், 2 செகண்ட் கூட இல்லை, 1 செகண்ட் தான் டைம் இருக்கு. ஸோ எனக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நான் ஆயத்தப்பட்டிருந்தால் மட்டுமே போக முடியும். எது தெரியுமா கம்யூனியன்? எப்போ கொடுத்தாலும் எடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ல, நைட்டு எழுப்பி கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்ல, அதற்கு பேர் தான் உண்மையான கம்யூனியன். மணவாட்டியை நைட்டு எழுப்பினாலும் ராஜ வஸ்திரம் தரித்திருப்பாள் அவள். அதாவது யூத பாரம்பரியத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மணவாளன் என்ன பண்ணுவாராம், மணவாட்டி பிடிச்சாச்சுன்னு வச்சுங்களேன், பொண்ணு பிடிச்சிருச்சு, அப்போது பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே யூத முறைப்படி பார்த்தீங்க, ரெபேக்கால கூட கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த மனுஷனோடு நீ போகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்களா, அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ஒருவேளை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ, அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாராம், ஒரு கல்யாண வஸ்திரம் ஒன்று வாங்கி அதை கையில் கொடுத்துட்டு ஒரு கப் திராட்சை ரசத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாராம். அவர் திரும்பி எப்போ வேணாலும் வந்து பார்ப்பாராம், 2 நாள்லையோ 3 நாள்லையோ, திடீர்னு அதுவும் எப்போ வந்து பார்ப்பாருன்னா பகல்லெல்லாம் வரமாட்டாராம். பொண்ணு தூங்கும் போது நைட்டு யாரும் அறியாத நேரத்தில் வந்து பார்ப்பாராம். அந்த கல்யாணம் வஸ்திரம் தரித்தவளாய் அந்த கப்பில் உள்ள திராட்சை ரசம் குறைஞ்சிருந்தா அந்த பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கப்பை அந்த அம்மா குடிச்சிருச்சு. ஒருவேளை அந்த கப்பில் உள்ள திராட்சை ரசம் குறையாமல் அப்படியே இருந்து கல்யாண வஸ்திரம் போடாமல் அந்த அம்மா இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஐயாவை என்ன செய்யலை, பிடிக்கலன்னு அர்த்தம். இந்த முறைப்படி தான், இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாராம், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இந்த கம்யூனியன் திராட்சை ரசம் நான் வரும்போது குறைஞ்சிருக்கணும், நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று இருக்கு, நான் வரும்போது நீ வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் வரும்போது இஸ்ரவேல் சபை வஸ்திரம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணத்தில் கிடத்தாய். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது நீ ஆயத்தப்பட்டு வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு நைட்டே ரெடி பண்ணிட்டு படுக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு படுக்கிறாங்க, டைம் இருக்காது. நாளை தினத்திற்கு ப்ரிப்பேர் ஆக முடியுது, நினையாத நாளையிலே மனுஷகுமாரன் வருவாரே, என் ஆத்துமா தயாராக இருக்கிறதா? நாளைக்கு ரெடி ஆகிக்கலாம், நீ இன்னைக்கு நைட்டு பாவத்தோட படுத்து இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வருவாரால் உன் நிலைமை என்ன? நிறைய பேருக்கு அந்த பாவத்தை பற்றின எண்ணம், அதனுடைய கூறு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதோட ஷார்ப்னஸ். ஏன்னா பாவத்தில் இருந்து இருந்து இது ஆண்டவர் வரும்போது அதுக்குள்ளே மன்னிப்பு வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு கூட நேரம் இருக்காது, சடுதியாய் நடக்கும் அந்த நாள், இமை பொழுது, 1 செகண்ட். இதை சொல்லும் போது 2500 வருஷம் ஆண்டவர் சொல்லும் போது, அன்னைக்கு ஒரு செகண்டுக்கு வேல்யூவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கெல்லாம் எல்லாம் வருஷ கணக்கு, எல்லாத்துக்கும் 930 வருஷம், 100 வருஷம், 127 வருஷம் வர காலம். ஆனால் இப்போ செகண்டுக்கு வேல்யூ இருக்குது, ஒரு செகண்டுக்கு இப்போ வேல்யூ இருக்குது. அப்படி தானே? டிவியில் 3 செகண்ட் ஆடு போடுறதுக்கு 5 செகண்ட் ஆடு போடுறதுக்குலாம் என்ன இருக்குது? வேல்யூ. இப்போ செகண்ட்ஸ் வேல்யூ. இந்த செகண்ட்ஸ் வேல்யூவை கர்த்தர் எப்போ சொல்கிறாரு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, உனக்கு ஒரே ஒரு செகண்ட் வேல்யூவான செகண்ட் இருக்கு, உன் லைஃப்லேயே வேல்யூவான செகண்ட். எந்த செகண்ட் தெரியுமா? கர்த்தர் வரப்போகிற அந்த நொடி, அந்த இமை பொழுது. அந்த இமை பொழுதுக்கு நீ எப்பொழுதும் வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது சபை எப்படி நிற்குதான்? நிர்வாணமாக இருக்குதான். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீ நிர்வாணியா இருந்தும் உனக்கு இருக்கிற நிர்வாணமே உனக்கு தெரியலங்கிறார். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான். ஆயத்தப்பட்டவங்க தான் போக முடியும். நீ எந்த சபையில் இருந்தாலும், நீங்கள் பெரிய சபையில் 10,000 பேர் இருக்கிற சபையில் இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தையே கலக்கிற ஊழியக்காரோடைய சபையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன சபை குடிசையில் ஒரு 20 பேர் நடத்துகிற சபையில் இருந்தாலும் சரி, உள்ளான மனுஷன் ஆயத்தப்படாமல் நீ வருகையில் போகவே முடியாது. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் வரும்போது வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும்.
இப்போ வஸ்திரம்னா என்ன அது மாத்திரம் சொல்லிடுறேன் நான். என்ன வஸ்திரம் தரித்தல் பரிசுத்தமாக இருக்கணும். ஒன்று பரிசுத்த அலங்காரம், இன்னொன்று வஸ்திரம் தரித்தல் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:7-8 வாசிங்க. நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி, இதுதான் மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம். எனக்கு இந்த வஸ்திரத்தை பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லியன என்ன? தின் லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. லெனன் சொல்லுவாங்க. ஒரு 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 கிளாத் இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். பெண்கள் தரிக்கும் போது எப்படி தரிக்கணுமா? அவர் எப்படி கணவன் விரும்புவார்? ஆடை முழுவதும் சரீரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டிக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம். எப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுப்பாரு? இப்படி தின்னா உள்ள ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்குறாரு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வாசிங்க. அந்த மெல்லிய, நல்லா திருப்பி சொல்றாரு, அந்த வஸ்திரம் கூட இல்லை, அந்த மெல்லிய வஸ்திரம். மெல்லுனா நைஸா பார்க்கறதுக்கு ரொம்ப ஜல்லட மாதிரி இருக்கும். அந்த வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதி. வஸ்திரம் எதுக்கு போடுறோம்? இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, அதை விட்டுருவோம். பொதுவாக வஸ்திரம் எதுக்கு போடுறது? சரீரத்தை மறைக்க போடுறது, சரீரத்தை குறைக்க போடுறது வஸ்திரம்னு எவனோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டா. இப்போ உண்மையிலே சரீரத்தை மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னு கணவன் விரும்புவார்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, தன்னுடைய மனைவிக்கு மணவாளன் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாரு. அது எப்படி இருக்குதான்? மெல்லிய வஸ்திரமாக இருக்கிறது. அந்த வஸ்திரத்தினுடைய பெயர் என்ன? பரிசுத்தவான்களுடைய. அவருடைய அர்த்தம் என்னன்னா, மாம்சத்தை மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம். என் மணவாட்டிக்குள்ளே மாம்சம் என்பதே கிடையாது. அவள் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறாள். அவள் நீதியை யார் வேணாலும் பார்க்கலாம். அவள் மாம்சத்தை தான் யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவள் மாம்சத்திலே இல்லை. புதிய ஏற்பாட்டு சபை ஆவியில் இருக்கிறது. மாம்சம் செத்து போச்சு. அதுக்குள்ளே மாம்சம் என்பதே அந்த சரீரத்துக்கு கிடையாது. தான் நிர்வாணி என்பதை அறிந்து தன் மனைவிக்கு அத்தி இலைனாலே ஒரு ஆடை அவன் ஏன் தைச்சானா, அவள் நிர்வாணம் அவனுக்கு தெரிஞ்சது, மாம்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த மணவாளனுக்கு அந்த சபையினுடைய மாம்சம் தெரியவில்லை. காரணம், அவள் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறாள். அந்த நீதி மெல்லிய வஸ்திரமா இருக்கு, உள்ள மாம்சம் என்பதே கிடையாது. வஸ்திரம் எதுக்கு போடுறோம்? மாம்சத்தை மறைக்கிறதுக்கு. எனக்கு மாம்சமே இல்லைன்னா என்ன இல்லை? வஸ்திரமே தேவையில்லை. இப்போ ஒரு வஸ்திரம் கொடுக்கிறாரு, அதுக்கு பேரு பரிசுத்தவான்கள் நீதி. நான் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறேன், எல்லா நீதிக்கும் நான் கீழ்ப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கர்த்தருடைய நீதியில நீ இருப்பாயானால் உனக்குள் மாம்சம் இருக்காது. உனக்குள் மாம்சம் இல்லாவிட்டால் அதற்கு பேர் தான் ஆயத்தம். வஸ்திரம் மேலே வந்துருச்சு, எப்போ வேணாலும் போலான்னு அர்த்தம்.